ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் நாட் அண்டு கிராஸ் கட்டில் ஹைட்டில் வந்து போடுற மாதிரி பேஸ்கெட் இப்போ நிறைய போட்டுட்டு வரோம் இல்லையா, அதோட மெஷர்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, இது பெரிய கூடை போடும்போது சின்ன கூடை போடும்போது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்க, அது எப்படி போடுறீங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் மெஷர்மெண்ட் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா கூடையோட மெஷர்மெண்ட்டும் நான் இதில் சொல்ல போகிறேன். இந்த மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பெரிய கூடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இந்த கூடையில் பார்த்திங்கன்னா 4 ரோலில் பெரிய கூடை போடும்போது 32 பேஸ் எடுத்து போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து பேஸ் வந்து 16 லைன் வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக 11 அடி எடுத்தால் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே 32 ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 பேஸ் கூட நம்ம போடலாம். அது வந்து நம்மளுக்கு அகலம் கம்மியாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா 10.5 10.5 ஃபீட் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு நம்ம போடுற கூடையோட ஹைட்டு எல்லாமே கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சிவன்கண் பிஸ்கெட் நாட், குச்சி பிஸ்கெட் நாட், அப்புறம் நார்மல் நாட், எந்த நாட் போட்டாலும் உங்களுக்கு நான் சொல்கிற அளவு இந்த 4 ரோல் கூடைக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம 3 ரோல் கூடைக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நம்ம இந்த 3 ரோல் கூடையில் பார்த்திங்கன்னா 28 × 16 வந்து நம்ம போடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக 10 அடி எடுத்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் சிவன்கண் போட்டாலும் சரி, நார்மல் நாட் போட்டாலும் 16 பேஸ் எடுக்கிறீங்கன்னா 10 அடி எடுத்துக்கோங்க. அதே 28 வந்து நம்ம 12 பேஸ் போடும்போது நம்ம சிவன்கண் அப்புறம் பிஸ்கெட் நாட் இதெல்லாம் போடும்போது நீங்கள் 9 அடி எடுத்துக்கோங்க. அது மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ நார்மல் நாட் மட்டும்தான் போட போகிறீங்க, நீங்கள் வந்து வேறு எந்த பேட்டர்னும் போட போகிறதில்ல, வெறும் நார்மல் நாட் மட்டும் போடுறீங்கன்னா உங்களுக்கு 9 அடின்றதே கரெக்டாக இருக்கும். இந்த 28 அப்புறம் வந்து பேஸ் பார்த்திங்கன்னா 12 அப்படி போடும்போது நம்மளுக்கு 9 அடி நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் இந்த 3 ரோலில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா பேட்டர்ன்லேயும் நான் வந்து கூட போட்டிருக்கேன். ஆம்லா நாட் ஆகட்டும், பிஸ்கெட் நாட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன்கண்ணில் போட்டிருக்கேன், நார்மல் நாட்டில் போட்டிருக்கேன். எல்லா மெத்தட்லேயும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன். எந்த மெத்தட் உங்களுக்கு போடணுன்னு தோணுதோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஆம்லா நாட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக தான் போட்டேன். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் பார்த்திங்கன்னா நார்மல் வந்து நம்ம பேஸ் போட்டுட்டு ஹைட்டில் வந்து கிராஸ் கட் போடும்போது நம்ம கிராஸ் கட்டில் என்னென்ன பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிராஸ் கட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஒயர் வேஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம இது மாதிரி நார்மல் பேஸ் போட்டுட்டு ஹைட்டில் வந்து நம்ம கூட போடும்போது நம்மளுக்கு வெட்டுற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஹைட் நம்மளுக்கு கரெக்டாக வருது. அதனால தான் இந்த பேட்டர்ன் வந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி போடுறாங்க. இப்போ பார்க்க போகிறது நம்ம 24 ஒயர்ஸ் கட் பண்ணி நம்ம பேஸ் போடுறது. 24 ஒயரில் பார்த்திங்கன்னா நம்ம 16 பேஸ் போடும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் பேக் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு அதுக்கு 3 ரோல் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நம்மளுக்கு அந்த மெத்தட் நம்ம போடும்போது எவ்வளோ ஒயர் கட் பண்ணணும்னா நம்ம 9 அடி கட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூவில் வந்து அந்த மாதிரி நிறைய கூட நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 24 × 12 போடும்போது நம்மளுக்கு சிவன்கண் இல்லைனா பிஸ்கெட் நாட் இது மாதிரி பேட்டர்னில் போடுறதுக்கு 8 அடி வெட்டினாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து கரெக்டாக வரும். நம்மளை எந்த பேட்டர்ன் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 அடி வந்து ரொம்ப பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். நீங்கள் வந்து நார்மல் நாட் தான் போடுறீங்க, வேறு எந்த இதுவும் போட போகிறதில்ல அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து 24 × 12க்கு வந்து நீங்கள் 8 அடி கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பெரிய கூடைக்கெலாம் மெஷர்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டர்னில் 20 ஒயர் வந்து கட் பண்ணி லஞ்ச் பேஸ்கெட் நிறைய போட்டிருக்கோம். அதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நம்ம 20 × 12 வந்து நம்ம பேஸ் போடும்போது நம்மளுக்கு ஒரு லஞ்ச் பேக் சைஸ் வந்து கூட கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 7 அடி கட் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 7 அடி கட் பண்ணி
12 பேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டில் வந்து ஒரு லஞ்ச் பேஸ்கெட் சைஸ்க்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் பேஸ் வந்து 8 லைன் தான் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 அடி மெஷர்மெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு இந்த பேஸ்கெட் கரெக்டாக வரும். 20 × 8 பேஸ் போடும்போது நம்ம 7 அடி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 12 × 12ல் டிஃபன் கேரியர் பேஸ்கெட் மாதிரி ஒரு பேஸ்கெட் போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்ம டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஹைட் வந்து நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் 7 அடி எடுத்து தான் போட்டிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.5 ரோல் 2 ரோல் இதுக்கு உள்ளே தான் நம்மளுக்கு வரும். இது வந்து லஞ்ச் பேஸ்கெட் கரெக்டாக இருக்கும். நியர்பை ஷாப்க்கெலாம் நம்ம இந்த 2 ரோல் பேஸ்கெட்டை கொண்டு போகலாம். இப்போது இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்ம ட்ரே மாடலில் நிறைய போட்டிருக்கோம். அதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ட்ரே போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 × 16 வந்து பேஸ் போட்டு நம்ம ட்ரே போடுறோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 kg கிட்ட வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 6 அடி எடுத்தோன்னா மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் 20 × 12 போட்டு நீங்கள் வந்து பேஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5.5 எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அது மாதிரி ரெட் அண்டு ஒயிட் காம்பினேஷனில் ஒரு சிஸ்டர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு 5 பேஸ்கெட் ஒரே சேம் சைஸில் நான் போட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20 × 12 போடுற மாதிரி நம்ம 16 × 12 போட்டு ட்ரே போடுறதுக்கும் நம்ம 5 அடி எடுத்தோம்னா நம்மளுக்கு அகலமான நல்ல உயரமான நம்மளுக்கு ட்ரே கிடைக்கும். இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேலாம் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பூஜா கூட போட்டிருக்கேன். 12 × 12 பேஸ் இப்படி போட்டு நம்ம பூஜா கூட போடுறது தான். நான் வந்து நவராத்திரிக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாடல் தான் நான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் ஒயர் எடுக்கும்போது 5 அடி வெட்டும்போது எனக்கு இது கரெக்டான பூஜா பேஸ்கெட் மாதிரி நம்மளுக்கு வருது. நீங்கள் கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ணலை, நீங்கள் வந்து நார்மல் ஒயர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பூஜா பேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி எடுத்துக்கோங்க. 12 × 12 பேட்டர்னில் நம்ம எந்த மெத்தட் வேணால் போடலாம். ஒரே கலரில் போடலாம், அப்படி இல்லைன்னா 4/4 ஜாயின் பண்ணி போடலாம். நம்ம இஷ்டம் தான் இந்த பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறது. இதில் வந்து ஹைட்டில் வந்து சிவன்கண் போடுறது, குச்சி பிஸ்கெட் போடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நாட் போடுறது, இல்லை ஆம்ல நாட் போடுறது. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அது எப்படி வேணால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ, கேட்குறவங்க எந்த மாடலில் கேட்குறாங்களோ அதே மாதிரி பேட்டர்ன் நீங்கள் மாற்றி போட்டு உங்களுடைய பேஸ்கெட்டை இன்னும் அழகாக போட்டு கொடுக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்கெட் போட்டுக்கோங்க. சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட லிங்க்கு கொடுக்குறேன். நான் ஏற்கனவே போட்டிருந்தேன்னா அந்த பேஸ்கெட்லாம் அதோட லிங்க்கு கொடுக்குறேன். அப்படின்னா போடாத பேஸ்கெட் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு புதுசாக நான் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.